அண்ணாமலை மறுபடியும் வாயை திறக்கிறாரு. அப்பப்போ நான் பல தடவை சொன்னேன், கூட்டணி கத்துறாதீங்க, திமுக வந்துடுவான், உங்களை நீங்கள் கூட்டணி கெடுக்கிறீங்கன்னு தான் பதவியை பறிச்சாங்க, அமைதியாக இருங்க. சும்மா இருக்கவே மாட்டேங்கிறாரு. எப்படியாச்சும் இந்த பிஜேபி அதிமுகவை கூட்டணி கெடுத்தோணும். இன்றைக்கி பேசுகிறாரு கூட்டணி ஆட்சி தான், அமித்ஷாவே சொல்லிட்டாரு, அது எல்லாருக்கும் தெரியுமே. அதையும் தூண்டி விடுறீங்க, அதையும் தூபம் போடுறீங்க, அதையும் பற்ற வைக்கிறீங்க. அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அதிமுக. அதே அமித்ஷா என்ன சொன்னார், எடப்பாடி தான் முதல்வர்னார், ரைட்டு. அதே சமயத்தில் கூட்டணி ஆட்சிங்கிறார். அது அவங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்குவாங்க. நீங்கள் எதுக்கு தூபம் போடுறீங்க? அண்ணாமலை இன்றைக்கி பேசியிருக்காரு, எங்கள் தலைவர் அமித்ஷா சொல்லிட்டார் கூட்டணி ஆட்சி தான், அதிமுக வேணா அங்கே போய் பாருங்க. அவர் ஒரு முறை அல்ல, தினமலர் பத்திரிகையில, தினத்தந்தி பத்திரிகையில, இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில மிக தெளிவாக சொல்லிய பிறகு ஒரு தொண்டனாக என்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டு கூட்டணி ஆட்சி இல்லைன்னு நான் சொன்னா, நான் இந்த கட்சியில தொண்டனாக இருப்பதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். அதனால் அமித்ஷாஜி அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க, ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3வது முறை. இதுல அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா கண்டிப்பா அவங்க அமித்ஷாஜியோட பேசலாம், கண்டிப்பா அவங்க பேசி ஒரு முடிவெடுக்கலாம். இப்படி பேசுறீங்களே, தமிழ்நாட்டில் அரசியல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ படிக்காதவர்கள் கூட, கிராமத்தில் விவசாய வேலை செய்கிறவங்க கூட தமிழ் அரசியலை புரிஞ்சுக்கிட்டான். நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மரியாதையும் இவர் கூட்டணி கெடுக்கும். நீங்கள் ஏற்கனவே ஸ்டாலினின் ஏஜென்ட்டு, திமுகவின் ஏஜென்ட்டு, அதிமுக பாஜக கூட்டணி வரவிடாமல் பண்ணி ஸ்டாலினுக்கு ஆதரவாக செயல்படுகிறீர்கள்னு அவ்வளோ பேரும் பேசுகிறான். அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி ஏன் வாய் வச்சுக்கிட்டு மறுபடியும் இல்லை கூட்டணி ஆச்சு தானே மறுபடியும் கெடுத்து விடலான்னு பார்க்குறீங்களா? ரொம்ப மோசமான ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அரசியலும் சுத்தமாக தெரியலை உங்களுக்கு. யாராச்சும் அரசியல் நன்றாக தெரிஞ்சவங்களை பக்கத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் பக்கத்தில் வச்சுருக்கிறதெல்லாம் உருப்படியாக உங்களுக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்குற ஆள் யார் இருக்கா? அரசியல் தெரியாத ஆள் தான் கூட வச்சுருக்கீங்க. அதனால் நான் அண்ணாமலைக்கு சொல்கிறேன், இப்படியே இருந்தீங்கன்னா இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் பேரும் உங்கள் மேலே மக்கள் வச்சுருக்கிற நம்பிக்கை போயிடும். கூட்டணியை பலவீனப்படுத்தாதீங்க. அதிமுக பாஜக அடிச்சுக்கிட்டோம், அவங்களுக்குள்ள எலெக்ஷனுக்கு அப்புறம் அடிச்சுக்கிட்டோம். எலெக்ஷன் வரை 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஓட்டு போட்டு இந்த ஆட்சியை கவுக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன். அதனால் மறுபடியும் இவ்வளோ சொல்லியும் கேட்காமல் அண்ணாமலை பேசுவது கண்டனத்துக்குரியது. கூட்டணியை உடைக்கிற அளவுக்கு திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் ஆதரவான ஒரு நிலையை எடுக்கிறார் அண்ணாமலைங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அடுத்து டிஆர் பாலு மேலே வழக்கு போட்டிருக்கார். டிஆர் பாலு இவர் மேலே போட்டிருக்கார். மானநஷ்டஈடு கேட்டு வழக்கு, அவதூறு வழக்கு. நான் அவ்வளோ சம்பாரிச்சிட்டேன்னு பொய்யா சொல்கிறாரு அப்படின்னு வழக்கு போட்டிருக்காரு. அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வரலையா அவர்? அதன்படி நான் இன்று ஆஜராகியிருந்தேன். நான் டிஆர் பாலு அவர்கள் இன்று வரவில்லை. இன்னைக்கு நீதியரசர்கிட்ட எங்களுடைய தரப்பு வழக்கறிஞர் அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் முறையிட்டிருக்கின்றார்கள். ஆனால் மறுபடியும் இன்னொரு புதிய தேதியில் டிஆர் பாலு அவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். காரணம், அவர்தான் மான நஷ்ட வழக்கு தொடுத்தாங்க. அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று நான் அறிவித்திருந்தேன். அதன்படி நீதிமன்றம் எப்பொழுதெல்லாம் கூப்பிடுகின்றதோ அப்பொழுதெல்லாம் வந்திருக்கின்றோம். எப்போவுமே எல்லாருக்கும் தெரியும், வழக்கு போட்டுருவீங்க, எல்லாருக்குமே பல பேர் வழக்கு போட்டிருப்பீங்க. கோர்ட்டில் வழக்கு போடுறவங்க வக்காலத்து போட்டாங்கன்னா அவங்க வர வேண்டியதில்லை, வக்கீல் தான் வருவார். இன்றைக்கி டிஆர் பாலு வராமல் போயிட்டாருன்னா அவங்க வக்கீல் வந்திருப்பார். அதை நீங்கள் இன்றைக்கி டிஆர் பாலு வரலன்னீங்கன்னா அப்போ உங்களுக்கு கோர்ட்டு விஷயமும் ஒன்றும் தெரியலையே. கோர்ட்டுக்கு கேஸ் போட்டவங்க வரணுன்னே அவசியம் இல்லை. பார்ட்டின் பர்சன்னா தான் கேஸ் போட்டவங்க வருவாங்க. மற்றவங்கெல்லாம் வக்காலத்தில் வக்கீல்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வக்கீல்கிட்ட கேஸை நடத்துவார். நீங்களே இப்போ எதுக்கு கோர்ட்டுக்கு போகிறீங்கன்னு எனக்கு புரியலை. உங்களுக்கு சரியான வக்கீல் இல்லையான்னு. அதனால் இதை பேசும்போது பார்த்தீங்கன்னா, பேசும்போது கூட்டணி பற்றி பேசும்போது அரசியல் உங்களுக்கு கொஞ்சம் சுத்த ஞானம் போயிடுச்சுன்னு தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா சட்டம்ங்கிறது ஒரு சாதாரண மனிதருக்கு தெரிஞ்சது கூட தெரியலையே. டிஆர் பாலு இன்றைக்கி வரல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு இதுவாக, அது ஒரு செய்தியா? அதனால் நிறைய கற்றுக்கங்க. நல்ல ஒரு சட்ட குருவையும் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் மேலே நல்ல அரசியல் குருவையும் வச்சுக்கோங்க. உங்கள் அரசியலை எல்லோரும் உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். சும்மா ஏமாத்திட முடியாது தமிழ்நாட்டு மக்களை. சும்மா ஸ்டாலினுக்கு நீங்கள் மறைமுகமாக ஆதரவு கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா விட்டுருவானா தமிழ்நாட்டுக்காரன் உங்களை? தமிழ்நாட்டில் இருக்கிறவன் திரும்பி தமிழ்நாட்டுக்காரன்ட்ட அரசியல் பண்ண வரணுமில்ல. அதனால் அண்ணாமலையை திருந்துங்க அப்படிங்கிறது. அண்ணாமலை சப்போர்ட்டர் எல்லாம் இருப்பாங்க. சும்மா இந்த வாரூம் வச்சுக்கிட்டே எதனாச்சும் போட்டுக்கிட்டு இருப்பான். வேறு எந்த சப்போர்ட்டில் இருக்கிறவங்கன்னா தெரியலை. இருக்கும் செல்வாக்கையும் இழந்து கொண்டு இருக்கிறார். நல்ல உங்களுடைய பேச்சு இதெல்லாம் மாற்றிக்கொள்ளுங்கள் அண்ணாமலை அப்படிங்கிறத அண்ணாமலைக்கு அறிவுரையாக சொல்ல விரும்புகிறோம். அடுத்தது சிபிசிஐடி வச்சு ஸ்டாலின் வேலையை ஆரம்பிச்சிட்டார். நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக 4 கோடி பிடிப்பட்டதில்லை இந்த எலெக்ஷன் டைமில்.
அதில் வந்துக்கிட்டு எல்லாம் அவாலா பண்ணோம்னு சிபிசிஐடி உங்கள் போலீஸை வச்சுக்கிட்டு நீ இந்த மாதிரி சொல்லுன்னு சொல்ல வச்சுருக்காரு. சிபிசிஐடி பணமா? சிபிசிஐடி பணம் அவாலா? இது சிபிசிஐடி வந்து சொல்லுது அவாலா பணமா? ஏன்ப்பா உங்கள் கருணை பேர் ஸ்டாலின் கையில் வச்சுருந்தது பூரா ஜாஃபர் சாதிக்கு பணம் தானே. 7 லட்சம் ரூபா வாங்கினார் இல்லை ஜாஃபர் சாதிக்கு. ஸ்டாலின் எவ்வளோ வாங்கினார்னு கேளுங்க ஜாஃபர் சாதிக்கிட்ட இருந்து. அங்கேருந்து கப்பலில் வருதே போதை மருந்து கப்பல், ஒரு கப்பலுக்கு எவ்வளோ பணம்னு ஸ்டாலின்கிட்ட கேளுங்க. நிறையா கதை இருக்குது சொல்லவா? கப்பலில் வரக்கூடிய போதை மருந்து கப்பல் வருதே அந்த கதையெல்லாம் எடுத்து சொல்லவா? என்னமோ யோகியர்கள் மாதிரி அவால பணமா 4 கோடியா ஒருத்த மாட்டிருச்சான். முத்தமர்களா நீங்கள்லாம்? எல்லாம் கொள்ளையடிக்கிற ஆளுங்க. வெளிநாட்டிலேருந்து டொனேஷன் வாங்குறேன் இதை பண்ணுறான்னு சொல்லி ஊர் பணத்தெல்லாம் கொள்ளையடிக்கிற ஆளுங்க. இவங்க வந்துக்கிட்டு நயினார் நாகேந்திரன் மேலே இது சிபிசிஐடியிலேருந்து அவர் மேலே வந்து ஹவாலா பணம் வந்துருச்சு. உங்கள் கையில் இருக்கிறது பூரா 5 கோடிக்கு 4 கோடிக்கு உங்களுக்கு ஏது காரு? எலெக்ஷன் கமிஷனில் காரே இல்லைன்னு சொல்லிட்டு வைக்கிறீங்களா? நீங்கள்லாம் மற்றவங்கள பற்றி பேசலாமா? உங்கள் சிபிசிஐடியை போய் இவங்கள விசாரிக்க சொல்லுங்கள். அந்த சாரை போய் ஒழுங்காக விசாரித்து அந்த சார் யாருன்னு கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்லுங்கள். வெக்கமா இல்லை? நீங்கள் போய் நீங்கள் விசாரிக்கிற கதை வந்து சிபிஐ எடுத்துகிட்டு போகிறான். 7 பேர் 6 பேர் மேலேயும் எஃப்ஐஆர் போடுறான் போலீஸில். நீங்கள் சிபிசிஐடின்னு உட்காந்துக்கிட்டு என்னத்தை கிழிச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஆவாலா பணம்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி பாஜகவில் குழப்பத்தை உருவாக்கி குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி யார் உங்கள்கிட்ட சொல்லி நயினார் நாகேந்திரன் மேலே வழக்கு போட போகிறீங்க? நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு யார் மூலமாக வருகிறது? எல்லாத்துக்கும் ஆதாரம் கிடைச்சிருக்கு.